ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க். அதான் சொன்னல கல்லூரி மங்கன் டாஸ்க் வந்துருச்சுப்பா. ரொம்ப கொடுமையான டாஸ்காக இருக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்டே வந்துட்டு பிபி டீம் சார்பாக வந்துட்டு நம்மளுடைய விக்கல் சக்கரம் தான் இறங்கினாரு. பாயாசம் இருந்துச்சு கெட்டியாக வெள்ளையாக. நான் கூட வந்துட்டு என்ன சொல்லுவார் சாணின்னு நினச்சேன்னு ஒரு டயலாக் அந்த மாதிரி இவர் போயிட்டு சாப்பிட்டாரு. அது வந்து இது பால் பாயசமாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் சூப்பர் டிலக்ஸ் டீம் வந்துட்டு அப்படியே யோசிச்சு பேசிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு திவாகருக்கும் கலையரசனுக்கு வேறு சண்டை வேறு. அப்புறமா கடைசியாக ஃபைனலில் வந்து செத்தான் அப்படின்னாங்க. இவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கார். ஆனால் கொஞ்சம் முகம் வந்து சுழிஞ்சுது. பிக் பாஸ் வேறு ஒரு விஷயம் சொல்லிட்டார். என்னென்னா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், முக எக்ஸ்பிரஷனை கொடுக்கக்கூடாதுன்ட்டார். இவங்க முதல்ல ஒன்று சொன்னாங்க, கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது திரும்ப யோசிச்சு சொல்லுங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டே இருக்காரு. முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் கேட்குறாரு, முடிஞ்சிருச்சுங்க சொல்லுங்கள் அப்படின்னு. செத்தான். அப்புறமா பிக் பாஸ் வெயிட் பண்ணி உங்களோட அந்த பிளேட்டை காமிங்க அப்படிங்கும்போது பார்த்தா பிளேட்டில் செத்தான் இருக்கு. அதுக்கப்புறமா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மனுஷன் பாவம் கொடுமையை அனுபவிச்சிட்டார் போல இருக்கு. முடியல அவருக்கு. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாகிடுச்சு. பிக் பாஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாதிலேயே ஓடுறாரு. கதவை திறக்க முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற டஸ்ட்பின் அந்த இருக்கும் பாருங்க வேஸ்ட் பின், அதில் போய் வாந்தி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அது எல்லாமே ஆக்சசபிள் இது இல்லை, சென்சார் மாதிரி. அதுக்கப்புறம் தப்புன்னு ஓடி போய் வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தார். பாவமாகிடுச்சு. ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்கு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் டிலக்ஸ் சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.